இந்த மாதிரி நான் படுத்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணியிருந்தாலே அவனுக்கு பிடிக்காது. உடனே கத்த ஆரம்பிப்பான். ஏதாவது அதை இழுப்பான், இதை இழுப்பான். என் மூஞ்சிக்கிட்ட இதே மாதிரி தான் பண்ணுவான். அண்ணா இப்போ வந்துட்டு திருச்சியில வேலை பார்த்துட்டு இருக்காங்கப்பா. குழந்தைன்னா அப்படித்தான் இருக்கும். அது வேணா உண்மைதான்ப்பா. அதுக்கு தான் நான் இருந்தாலும் அப்படியே அப்படி சரி கோவம் வந்தாலும் சரி தம்பி குழந்தை இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ட்டு விட்டுறேன். பெரியவங்களே கேட்க மாட்றாங்க. சின்ன குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சு தான் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ம் என்னடா வச்சுக்கோடா, நீயே வச்சுக்கோடா. மாட்டிக்கிச்சு போய் எனக்கு என்ன போச்சா? சிரிக்கிறீங்க எல்லாம் அதான் அவங்கவுங்க அதை அந்த இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். தம்பிக்கு என்ன ஏஜ் என்ன? தம்பிக்கு வந்துட்டு 2 வயசு முடிஞ்சிருச்சுப்பா. 2 வயசு முடிஞ்சிருச்சு. நான் மதுரை அண்ணி. ஏதோ எங்கேயோ ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னீங்கல்ல, பண்ணீங்க தானே? அது ஆல்ரெடி நீங்க வந்திருக்கீங்க, லைவ்லாம் வந்திருக்கீங்க. நானும் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நினப்பு இருக்குப்பா. நான் ஒரு சிலர் வந்துட்டு நேமை பார்த்தே சில பேரை வந்து கண்டுபிடிச்சிருவேன். சரி ஆல்ரெடி லைவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேப்பா. ஷால் எடுக்கக்கூடாது. ஷால் வந்து ஷால் எடுக்கக்கூடாது. அங்கே போய் எடுத்துக்க, போய் துண்டு எடுத்து போட்டுக்க. ஷால் எடுக்கக்கூடாது, போய் துண்டு எடுத்து போடு மேலே. என்ன அங்கே போய் துண்டு எடுத்து நீ மேலே போடு. அம்மா ஷாலாம் எடுக்கக்கூடாது, போய் துண்டு எடுத்து போடு. அப்போ துண்டு இருக்குல்ல, துண்டு சரி அப்படின்னா அம்மாவுக்கு துண்டு எடுத்து வந்து கொடுப்போ. அம்மாவுக்கு துண்டு எடுத்து வந்து கொடு. அப்போ நான் ஷால் தரேன் போ. நானும் அப்படித்தான் இருந்தேன். டென்ஷன் பண்ணி. ஆமாப்பா ரொம்ப. இப்போ பாருங்க, இந்த ஷால் வேணுமா கேட்குறான். இப்போ துண்டு எடுத்து வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போடான்ற ஓடுறான், வெளியே ஓடுறான் துண்டு எடுக்கிறதுக்கு. இதுதான் வேணுமா? ஆனா சொன்னே அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம். சரி இரு, நம்மளால திருத்தவே முடியாது. எடுத்துட்டு அந்த பக்கத்து போ எடுத்துட்டு அந்த பக்கத்து போ. என் கிட்ட வந்த இனிமே ஒன்று அவ்வளோதான், மிளகாப்பொடி எடுத்து மூக்கில் போட்டுருவேன். பார்த்தீங்களா, அமைதியாயிட்டான். என் கழுத்தை நெரிச்சிட்டு கிடக்குறாங்க. அண்ணி சிரிப்பு தான் வரும்பா வரும். எல்லா அனுபவிக்கும் போது சிரிப்பு வரும், டென்ஷனும் வரும். இங்கே பாருங்க, அடுத்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். ஷால் தூக்கி மூஞ்சில போட்டு பேய் பயமுறுத்துவாங்கல்ல, அதுமாரி இருக்கான்.